சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை எப்படி கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரையும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தார். 5ஆம் இடமான மிதுன ராசியில் இருந்தார். இந்த குரு பகவான் இப்போ ஜூன் 2 முதல் பயிற்சியாகி கடக ராசிக்கு, அதாவது ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றாரு. இப்போ இந்த பயிற்சியாகி இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசியில் கிட்டத்தட்ட 5 மாதம், அக்டோபர் 31 வரையும் இருப்பார். இந்த 5 மாதத்துக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம். இப்போ கும்பராசிக்கு குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். இப்படி குரு பகவான் 2, 11, அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தான அதிபதியாகவும் 11ஆம் இடமான லாபஸ்தான அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து எப்படி பலன்களை கொடுக்குறாருங்கிறத பார்க்கலாம். இப்போ குரு பகவானுக்கு பார்வை 5, 7, 9 அப்படிங்கிற பார்வை இருக்குது. அப்போ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பார்வையாக, அவருடைய 5வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இந்த 10ஆம் இடங்கிறது விருச்சிக ராசி, உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து அவரது 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மகர ராசியை பார்க்க போகுது. இதுக்கு அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். தனஸ்தானங்கிறது உங்களுக்கு மீன ராசியாக வரும். இப்படி குரு பகவான் இந்த 3 இடத்துல பார்க்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும்னா, பொதுவாக இப்போ தனஸ்தானத்தை குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்குறது மிகப்பெரிய யோகத்தை உருவாக்க போகுது கும்பராசிக்கு. ஏன்னா பணம் தான் இப்போ எல்லாருக்கும் மெயினாக இருக்கும், பணப்பிரச்சனை. அடுத்து குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள், குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உங்கள் எதிர்பார்ப்புக்கு எப்படி நீங்கள் விரும்புகிறீங்களோ அதன்படி நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாரும் கேட்கலாம், குரு பகவான் பார்வை மட்டும் போதுமா, திசா புத்தி வேணாமா, கிரக நிலைகள் வேணாமான்னு? எந்த நிலைகள் இருந்தாலும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய அளவுக்கு சுப பலன்களை கொடுப்பார். ஏன்னா குரு தான் இருக்கிறதுலே சுப கிரகம். அதே போல் குருவின் பார்வை இல்லாமல் மற்ற நேரங்களில் எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்காது. அதனால் குரு பார்வை ரொம்ப அவசியம். இப்போ உங்கள் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் தனது 9வது பார்வையாக மீன ராசியை பார்க்குறாரு. உங்களுக்கு இதுவரையும் பண விஷயங்களில் இருந்து தடைகள் விலகும், வர வேண்டிய பணம் வரும். அதே போல் அடுத்து உங்களுக்கு வியாபாரத்தில் அதிக அளவு வளர்ச்சியை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சிலர் வேலைக்கு போயிட்டுருக்கலாம், வேலைக்கு போனால் சம்பள உயர்வு கிடைக்கும். இது மாதிரி சில பேருக்கு வேலையே இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு வேலை கிடைச்சி சம்பளம் வர மாதிரி வந்துடும். இதே மாதிரி சில பேர் தொழில் வியாபாரம்லாம் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு தொழில் வியாபாரத்தை அமைச்சு கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தை உருவாக்கி கொடுத்துரும். சில பேர் நீண்ட நாளாக ஒரு பெரிய பணத்துக்காக எதிர்பார்ப்போடு இருக்கலாம், அந்த பெரிய பணம் இப்போ சேரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். ஏன்னா குரு உச்சம் பெற்று தனஸ்தானத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக கொடுப்பாரு. நான் இந்த பதிவில் பெரும்பாலும் சுப பலன்களை தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குருவை வச்சு பலன்கள் சொல்லும்போது எல்லாமே சுப பலன்களாக தான் வரும். ஏன்னா குரு அதிக சுபத்தன்மை உள்ள ஒரு கிரகம். அதனால குரு பெயர்ச்சியில்
குரு பலன்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதிக அளவுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல் திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் கூடி வரும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்ல கணவனோ அல்லது நல்ல மனைவியோ இந்த குரு பயிற்சி காலங்களில் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பத்தில் ஒருத்தர் கும்பராசியாக இருக்கலாம், அவங்களுக்கு பிள்ளைகளோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கோ திருமண வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கலாம். அந்த வாய்ப்புகள் கிடைக்காம மன கஷ்டத்தை உருவாகி இருக்கலாம். ஆனால் இந்த குரு பயிற்சியில் குடும்பத்தில் சுபகாரியத்தை நிகழ்த்துறதுக்காகவே திருமண வாய்ப்புகள் நீங்கள் விரும்பியபடியே அமைஞ்சிரும். அந்த திருமண வாய்ப்புகள் நடக்கும். சிலருக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் அமையும். புது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் அமையும். அதே போல் சிலர் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா குடும்பத்தில் ஒரு சுப காரியங்களாக நடந்துகிட்டு இருக்கோம். இது குரு பார்வையால் கும்பராசிக்கு கிடைக்க போகிற பலன்கள். இது இல்லாமல் கும்பராசிக்கு வாக்குஸ்தானம் வலிமை பெறுது. வாக்குஸ்தானம் வலிமை பெறும்போது நிச்சயமாக உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்ககிட்ட மதிப்பு இருக்கும். நீங்களே நல்ல ஒரு நடக்கக்கூடிய விஷயங்களே நீங்கள் பேசுவீங்க. அது நடந்த பிறகு உங்களுக்கு மதிப்பு கூடும். இப்போ குடும்பத்தில் சுபகாரியம்னு நான் சொன்னேன்ல, அந்த விஷயத்தில் ஒன்று இருக்குது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தைங்களால் சந்தோஷம் வரும். குழந்தைங்களோட கல்வி நிலையோ அல்லது அவங்களுடைய வேலை வாய்ப்போ, பெரிய பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைச்சி அதனால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வாக்குஸ்தானங்கிறது வலிமையாக உள்ளது. அந்த வாக்குஸ்தானத்தை வச்சு தான் மற்றவங்கள்ட்ட உள்ள நன்மை தீமை ஜாதகருக்கு கிடைக்கும். அந்த வாக்குஸ்தான பலம் பெறுறதுனால பல பேரோட உதவிகள் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள் மற்றவங்களுக்கு பிடிச்சு அவங்களுடைய உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது குடும்ப ஸ்தானம், வருமான ஸ்தானம், வாக்குஸ்தானம் மூணுமே பலம் பெறக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்குது. அங்கே உங்களுக்கு குரு பகவானோட பார்வை கிடைச்சி மிக அற்புதமாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது. இதுக்கடுத்து இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு பார்வை கிடைக்குது. இந்த 12ஆம் இடத்து பார்வை எப்படின்னா, அது மகர ராசி. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த அயன சயன போகஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது மன நிம்மதி, மன நிறைவு கிடைக்கும். எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு நிறைவான ஒரு நிலையை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்படின்னா உங்களுக்கு பல விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். அதனால தான் குரு பகவானோட பார்வையில் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானங்கிற இடத்துக்கு குரு பகவானோட பார்வை கிடைக்குது. இந்த குரு பார்வை உங்களுக்கு பல விதங்களில் தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நிறைய வருமானத்தை கொடுக்கும், அதிக வாடிக்கையாளரை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சிலர் தொழில் வியாபாரம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தொழில் வியாபாரத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அதே போல் இந்த இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். சிலர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலையேன்னு ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லபடியாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அவங்க விருப்பமான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஏன்னா குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும். இப்படி தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்வை இருக்கையில் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு பணப்புழக்கம் உங்கள்கிட்ட அதிகரிக்கும். அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கையில் உங்களுடைய பலவிதமான ஆசைகள், அதே போல் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய முயற்சிகள் ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய தொழிலில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு உதவும். இது கும்பராசிக்கு இந்த பயிற்சி, குரு பயிற்சிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு
உதவியாகவும் அதே சமயத்தில் சுபபலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். இப்போ நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த விஷயத்தை கேட்டவுடனே இது எப்படி நடக்கும், ஏன்னா நம்மளுக்கு திசா புத்தி சரியில்லை, கிரகங்களும் சரியில்லை அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு திசா புத்தி சரியில்லைனாலும் கிரகங்கள் சரியில்லைனாலும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்வை கிடைக்கிற பலனை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும். எப்போவுமே கிரகங்கள் கொடுக்குற நல்லதை கெட்டதை அனுபவித்து தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த நல்ல பலன்களை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. அது உங்களுக்கு கிடைச்சி தான் தீரும். நிறைய பேருக்கு எதெல்லாம் நடக்காமல் தடையாக இருக்கோ அந்த விஷயம் நடக்கும்போது அதற்கு ஒரே காரணம் என்னென்னா, அப்போ குரு பகவான் எந்த விஷயத்தை அவங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். அதே போல் ஒரு மனுஷன் எப்போவுமே புலம்பிக்கிட்டே இருக்கார், கஷ்டமாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு குரு பார்வை கிடைக்கலன்னு அர்த்தம். ஜாதகத்தில் குரு பார்வை அவருக்கு சரியாக இல்லைன்னா அவருக்கு கஷ்டங்கள் இருக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது குரு எங்கே இருக்கார், அந்த குருவோட பார்வை எங்கே ஒழுகுது, அந்த இடத்துக்கு உள்ள முயற்சியை நம்ம பண்ணோம்னா பெரும்பாலும் 99% பேர் ஜெயிச்சிருவாங்க. ஏன் 1% சொல்லலைன்னா அது கடவுள் கையில் இருக்குது. இருந்தாலும் ஜாதகத்தை பார்த்து மனித முயற்சியில் நிச்சயமாக இந்த குரு பார்வை கிடைக்கிற இடங்களில் உள்ள முயற்சிகளை செய்யும்போது அந்த ஜாதகர் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆவார். இப்போ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுப பலன்களாக தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குருவை வச்சு பேசும்போது நிச்சயமாக சுப பலன்கள் மட்டும்தான் நடக்கும். பொதுவாக ஜாதகங்கள் பார்க்கும்போது குருவோட பார்வை எங்கே இருக்குன்னு தான் நான் முதல்ல பார்ப்பேன். ஒரு ஜாதகம் வருதுன்னா கோச்சார ரீதியாக குருவோட பார்வை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே அந்த ஜாதகத்தோட நல்ல விஷயங்களை தெரிஞ்சிடலாம். அதை வச்சே நான் பலன்களை சொல்ல ஆரம்பிப்பேன். அது அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த கும்பராசிக்கு தனஸ்தானத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு 12ஆம் இடமான அதை விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. வெளிநாடு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஸ்தானமாகவும் அதுதான் இருக்குது. ஏன்னா இந்த 12ஆம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய இந்த பலன் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் வெளிநாடு போகலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய தொழில் அமையலாம். ஏன்னா அது காலப்புருஷனுக்கு தொழில் ஸ்தானமாக வரும். மகர ராசி அது கும்பராசிக்கு 12ஆம் இடம். அதனால் நிறைய வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சக்ஸஸ் கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டு போகிறதுக்கு இருந்த தடைகள் விலகும். வெளிநாட்டில் இருக்கவங்களால உதவிகள் கிடைக்கும். இப்படி கும்பராசிக்கு இந்த முறை குரு பயிற்சியில் மிக அதிக அளவு இந்த ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை சுமார் 5 மாதம் மிக சிறப்பான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நான் இப்போ சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.